வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல எந்த ரெக்கவரியும் ஏற்படல. நிஃப்டி 50 200 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 820 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்த டெலிவர் பண்ணியிருக்கு. பட் நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஒரு சின்ன ரெக்கவரி ஏற்பட்டது. நிஃப்டி 50 ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த தான் குடுத்துட்டு இருந்தது. பட் அது ரொம்ப நேரத்துக்கு நிலைக்கல. திரும்ப பார்த்தீங்கன்னா, டவுன்ஃபால் நம்ம மார்க்கெட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா இன்னைக்கு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் எஃப்ஐஐஸ் பார்க்கும்போது இன்னைக்கு டேல நல்ல விற்பனைய பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3250 கோடிக்கு வித்திருக்காங்க. டிஐஎஸ் ஒரு 940 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தும் இன்னைக்கு டேல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்படலை. இப்போ யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருச்சு. யுஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அங்கேயும் பெரிய ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம். ஸோ முக்கியமான ரிசல்ட் எல்லாம் இருக்கு. ஒன்னொன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த ரெட்டி அண்ட் ஒன் சோர்ஸ் 2மே பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பி இருந்தது. நம்ம ஆஃப்டர்நூன் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ரெட்டி அந்த டைமில் இன்னைக்கு அப்பர் சர்க்யூட் ஹிட் ஆகி ஒரு 11% ஏற்றத்தை கொடுத்தது. பட் எண்ட் ஆஃப் த டேல ஒரு 9.3% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதே நேரத்தில் ஒன் சோர்ஸோட க்ளோசிங் பார்க்கும்போதும் ஒரு சூப்பரான ஒரு க்ளோசிங்காக வந்து இருந்தது. ஸோ ஒன் சோர்ஸ் பார்க்கும்போது 9.7% ரெட்டியாக பீட் பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸை இன்னைக்கு டேயில் ஒன் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 1 ஹவர் முன்னாடி வரைக்கும் செக் பண்ணேன். ஸோ ரெட்டி கிட்ட இருந்து இந்த கனடா அப்ரூவல் ரிலேட்டடான அப்டேட் எதுவுமே வரல. பட் என்ன இதுக்கு முன்னாடி வந்த அப்டேட்னா ஃபெப்லேருந்து மேக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவலே உங்களுக்கு கிடைக்கும் தான் எதிர்பார்க்கப்பட்டது. டெஃபினட்டாக வந்து கிடைச்சிரும். ஸோ இதன் மூலியமா எப்படியும் ஒரு 100லேருந்து ஒரு $200 மில்லியன் வரைக்கான ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரெட்டிக்கு இருக்குது. அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 9 மந்த்ஸ் 6 to 9 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டிக்கு ஒரு முன்னுரிமை வந்து இருக்கும். அவங்க மட்டும்தான் வந்து செமக்ளூடைடை விற்பாங்க. ஸோ இதனால் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் ரெட்டிக்கு இருக்குது. இதை பற்றியெல்லாம் நம்ம என்றைக்கோ வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒன் சோர்ஸ் பக்கமும் நம்ம தலையை சாய்ச்சிருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நாளைக்கு இல்லை வந்ததுன்னா வந்த உடனே உங்கள் கூட ஷேர் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்தது இன்னைக்கு டே ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது இன்ஃபோசிஸோட ரிசல்ட்டை தான் பார்க்க போகிறோம். பெட்டர் ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. 28% பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஜம்ப் ஆயிருக்கு. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரூ. 25 வந்து டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. நல்ல டிவிடெண்ட் தான். 8500 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்ஃபோசிஸ் இந்த காலாண்டில் டெலிவர் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தும் இன்ஃபோசிஸோ ஏடிஆரில் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு இருக்கு இன்னைக்கு டேயில். கிட்டத்தட்ட ஒரு 6% வரைக்கான இறக்கம் இப்போது அமெரிக்கா மார்க்கெட்டில் இன்ஃபோசிஸ் வந்து கொடுத்துட்ருக்கு. மேபி நாளைக்கு டேயில் ஹெச்எல் டெக் மாதிரி இவனும் வந்து தலைகீழ கீழே குதிச்சானா ஸோ ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கும். டெஃபினட்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் கேப்சர் பண்ணுவேன். ஸோ இப்போவே நம்ம மார்க்கெட்டில் ஒரு 1250 கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நல்ல ஒரு லெவலில் தான் இன்ஃபி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறவங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. மேபி நாளைக்கு இந்த ரிசல்ட் நல்லா இல்லைன்ட்டு போட்டு அடித்தாங்கன்னா ஸோ சூப்பராக இருக்கும். என்னங்க 28% ப்ராஃபிட் க்ரோவ் ஆகிருக்கே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் FY27 கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3 to 3.5% வரைக்கும் ரெவன்யூ க்ரோத் இருக்குன்னு சொன்னவங்க இப்போ வெறும் 1%லேருந்து ஒரு ஒரு 1.5% வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1.5ல இருக்கு, அதுக்கு மேலே கொஞ்சம் வந்தாலும் அது பெருசாக வந்து ஒரு இம்பேக்டை கொடுக்காது. இந்த செய்தியின் காரணமாக ஸோ இந்த ரெவன்யூ கைடன்ஸ் காரணமாக மேபி இவங்கள போட்டு சாத்தினாலும் சாத்தலாம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். நாளைக்கு தலைகீழ குதிச்சானா டெஃபினட்டாக இதுக்குள்ளே நானும் வந்து குதிப்பேன். ஸோ பங்குகளை வந்து ஆட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இது வந்து என்னுடைய ஒரு முடிவு. ஸோ நல்ல ஒரு வேல்யூவேஷனை நோக்கியும் வந்துட்டுருக்கு. ப்ராஃபிட் க்ரோத்தும் பெட்டராக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ ரெவன்யூ இப்போதைக்கு கொஞ்சம் சிக்கலில் போகுது. பெரிய ஒரு வளர்ச்சி இல்லை. ஏஐ அது போக இந்த ஜிசிசி இந்த மாதிரி பல டென்ஷன் இருந்தாலும் ஸோ நிறுவனங்களோட செயல்பாட்டில் பெரிய குறைகளை நான் இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. ஸோ பார்ப்போம். இந்த ஒரு இதை நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். மேபி இதை ரிஸ்க்காக கூட பலரும் ஃபீல் பண்ணுறான். ஸோ ரிஸ்க்காக ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் விட்டு விலகி இருப்பதில் எந்த ஒரு ஒரு சங்கட்டமும் இல்லை. ஜாலியாக பார்த்தீங்கன்னா விலகி இருங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடச்சிக்கிட்டு தான் இருக்க போகுது. அதனால் எங்கே உங்களுக்கு பெட்டராக தோணுதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தாராளமாக கேப்சர் பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா தெரிகிறதுனால நான் இந்த இடத்துல அதை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் திரும்ப மேபி ஒரு ஏற்றத்தை கொடுத்ததுன்னா அந்த டைமில் நான் கண்டிப்பாக இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் 2வது டைம். இப்போ ஹெச்எல் டெக்லலாம் 2வது டைம் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெறும் 10 குவான்டிட்டி தான். ஸோ இருக்கட்டும் அப்படின்னு பண்ணியிருக்கேன். ஃபர்தராக இப்போ 1200 மேபி போச்சுன்னா அப்போவும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இன்ஃபோசிஸ் நாளைக்கு விழுந்தாலும்
கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ பண்ணிட்டு, இன்கேஸ் அது ஒரு ஏற்றத்த குடுக்கும்போது, அந்த டைம்ல நான் ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ எல்லாத்தையும் இல்ல, ஒரு டீசென்ட்டான குவான்டிட்டீஸ புக் பண்ணி, ப்ராஃபிட் புக் ஒரு எடுக்கிறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ பார்ப்போம், இதெல்லாம் நடக்குதான்ட்டு. பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் ஆகுமோ, அதுவரைக்கும் நம்ம கண்டிப்பா பொறுத்து இருக்க தான் வேணும். அடுத்தது, ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்தீங்கன்னா, கிவி அப்படிங்கிறவங்க கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமா இந்த கடன் பார்த்தீங்கன்னா, யுபிஐ மூலியமா கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டா வந்து டிஜிட்டல் ப்ராசஸா தான் இருக்க போகுது அப்படின்ட்டும் தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது ஓகே. ரீட்டெயிலர்ஸ்க்கு தான் வந்து இந்த கடன கொடுக்க போறாங்க. மேபி அது என்பிஏவா மாறுமா என்ன அப்படின்ட்டுலாம் தெரியல. பார்ப்போம். ஸோ இது ஆனா ஒரு வளர்ச்சி பாதை. ஸோ இன்னும் அவங்களுடைய கிரெடிட் குரோத் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறது மூலியமா இது நல்ல செய்தி தான் இந்த பிஎன்பியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது, பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா 2 பேரோட சிஇஓவையும் பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. திரும்ப அவங்களுடைய போஸ்டிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது 2 பேங்க்குக்கும் நல்ல செய்தி. ஏன்னா 2 பேங்க்குமே நல்ல பர்ஃபார்மாக தானே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஷேர் ப்ரைஸ்லையும் சரி, ஃபினான்ஷியல் வைஸ்லையும் சரி, 2மே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதே சிஇஓவை ரீட்டைன் பண்ணுறது இந்த பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தியாக நான் பார்க்குறேன். அடுத்தது, ஐஏஎக்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஐஏஎக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டில் பெட்டராக இருக்குது. 10.8% வரைக்கும் உங்களுடைய லாபம் உயர்வடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ரவுண்டட் ஆஃப் பண்ணால் 130 கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன வருடம் இதே காலாண்டில் 117 கோடியாக இருந்திருக்கு. ஸோ ஓரளவு எப்பவும் அவங்க கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை இந்த காலாண்டிலையும் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஐஏஎக்ஸ் ரூ. 2 பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் தரதாகவும் ஐஏஎக்ஸ் தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஒரு கணிசமான அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னமோ அதை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பெரிய டிக்ளைன் இல்லை. ஸோ வளர்ச்சியை தான் வந்து காட்டியிருக்காங்க. பட் இருந்தாலும் கப்ளிங்க்கு அப்புறம் தான் வந்து நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு ஃபுல் மார்க்கெட் ஷேரையும் இவங்க தான் என்ஜாய் பண்ணுறாங்க. மேபி இது ஃப்யூச்சரில் வந்து மார்க்கெட் ஷேர் பிரிஞ்சுதுன்னா, அப்போது இதில் பெரிய ஒரு ஸ்லோ டவுன் நடக்கும். பங்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப புரிதல் அடிப்படையில் வாங்கணும். பங்கு இறங்கிருச்சே அப்படி இப்படின்ட்டுலாம் நம்ம வாங்கணும்னா மாற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பெரிய அளவுக்கு நம்ம யோசித்து கணக்கு பண்ணி எல்லாம் பண்ணால் தான் இந்த மாதிரியான பங்குகளில் நம்ம வாங்க முடியும். எனக்கு இந்த பங்கு வாங்குறதுல ஒரு கான்ஃபிடென்ட் சுத்தமாக வந்து இல்லை. ஆனால் மேபி என்ன வேணால் நடக்கலாம். பட் ரிஸ்க் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது, ஆக்மி சோலார் கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ ஆக்மி சோலார் பார்த்தீங்கன்னா 2 ஜிகாவாட் ஹவருக்கான ஒரு பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை ராஜஸ்தானில் இப்போது உருவாக்கி இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதை வரக்கூடிய காலங்களில் இன்னும் வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், 12 ஜிகாவாட் எல்லாம் தாண்ட போகிறோம் அப்படின்ட்டு ஆக்மி சோலார் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த பிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் ரொம்பவே பெரிய அளவுக்கு பாப்புலர் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு பக்கம் ரெனியூவபிள் அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த ரெனியூவபிள் எனர்ஜி வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை வந்து கவர்மெண்ட் பெரிய அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதனால் ஸோ பேட்டரி கம்பெனிஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு பலன் அடைவாங்க. அதுக்கு தான் பெரும் ஜாம்பவான்கள் பேட்டரி செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. வாரி எனர்ஜிஸ் எடுத்துக்கலாம், ரிலையன்ஸ் அண்ட் டாடா எடுத்துக்கலாம். ஸோ ஓலா, அமரராஜா, எக்ஸைட் போன்ற நிறுவனங்களையும் எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் எவன் உள்ளே போகிறான் அப்படின்ட்டு தெரியல. பட் இது ஒரு ஃப்யூச்சருக்கு நல்ல ஒரு துறை. பட் இதில் யார் முன்னிலையில் வரப்போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். அடுத்தது, ஸோ டாடா கேபிட்டலோட ரிசல்ட் வந்திருக்கு. டிவிடெண்ட் பார்க்கும்போது ஒரு 57 பைசா வந்து டிவிடெண்ட் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. பேட் பார்க்கும்போதும் ஒரு நார்மலான ஒரு 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 க்ரோத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டில் டாடா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ 1266 கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டில் 1265 கோடியாக இருக்குது. ஒரு 200 கோடி கிட்டே உங்களுடைய லாபம் காலாண்டு ஒவ்வொரு குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் உயர்ந்திருக்கு. பட் இதெல்லாம் ரொம்ப ஓவர் வேல்யூடு ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பக்கம் போகிறதுலலாம் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஜஸ்ட் இந்த ஒரு பிராண்ட் நேமுக்காக நம்ம இது பக்கம் போக முடியாது. ஸோ ஐபிஓலையும் இதை நம்ம அவாய்ட் தான் பண்ணோம். இப்போவும் நம்ம இதெல்லாம் அவாய்ட் தான் பண்ணணும். ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸ்டில் அது ஓவர் வேல்யூட். பட் மார்க்கெட் ஒரு ரெக்கவரை கொடுத்தனால அதுவும் ரெக்கவர் ஆயிருக்கே தவிர மற்றபடி ஒரு பெரிய ஒரு கணிசமான ஒரு க்ரோத் அங்கே ஏற்படுமா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ரொம்ப டவுட்டான ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம பொறுத்து இருப்போம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற இடத்துல நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஸோ ஒரு பக்கம் லார்ஜ் கேப்பை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லார்ஜ் கேப்பில் நமக்கு பெரிய ரிட்டர்ன் கிடைக்காது. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம சின்ன ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பையும் வந்து ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கோம். அதோட க்ரோத் எப்படி இருக்குங்கிறத
சமீபமா நடந்துட்டு இருக்கிறத வச்சே நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அத்தனையும் நான் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் சொல்றேன். ஜிண்டால்ஸாவோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ பெட்டரா இருந்தது, ஒன் சோர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பெட்டரா இருந்தது, ஃபினோலெக்ஸ் கேபிளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பெட்டரா இருந்ததுங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம நல்ல ஒரு growth எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்ல ஒரு லாப வளர்ச்சியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா லார்ஜ் கேப்ல இதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனா லார்ஜ் கேப் நமக்கு கொடுக்கறது பாதுகாப்பு. ஸோ அந்த பாதுகாப்பை மற்ற பங்குகள் கொடுக்காது. அதனால லார்ஜ் கேப்பை நம்ம டெஃபினட்டா ஒரு பக்கம் வச்சுக்க ட்ரை பண்ணணும். அதே மாரி இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் பங்குகளை எப்படி பேலன்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வரணுமோ அதை கரெக்டா நம்ம பண்ணணும்னா growthக்கு growthம் கிடைக்கும். நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஒரு செக்யூரிட்டியும் அது கிடைக்கும். ஸோ இதை வந்து கரெக்டா நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளா இருக்கு. இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. புதுசா வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பல வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம வெப்சைட்லேயும் சரி, இங்கேயும் வீடியோலையும் சரி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு இருக்கும் பட்சத்தில் இன்னும் நம்ம பல விஷயங்களை பண்ண முடியும். பல ஒரு உயரத்தை தொடவும் முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். ஒரு நல்ல வெற்றியும் சந்திப்போங்கிறத சொல்ல இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். பாய் மக்களே.